தம்பிகளா, இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே கிரிக்கெட் போட்டி நடந்தா அதை ரைவல்ரி மேட்ச்னு இனிமே சொல்லாதீங்க. பரபரப்பா ரெண்டு பேருக்கும் யாரு ஜெயிப்பா அப்படிங்கிற ஒரு போட்டி நடக்கும் அப்படின்னு இனிமே தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா, ஒரு 15 போட்டி நடந்தா ஒரு 7-7 இல்லை 8-7 அப்படிங்கிற மாதிரியான வெற்றி சதவீதம் இருந்தா நீங்க சொல்றது ரைட்டு. 15 போட்டிக்கு 14க்கு 1, 15க்கு 0 இப்படி போனா அதை எப்படி நீங்க ரைவல்ரி மேட்ச்னு சொல்வீங்க? அது மேட்சே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அப்படித்தான் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே நடக்கிற போட்டி ஒன் சைடு போட்டியாவே நடக்குது. நாங்க பாகிஸ்தானை ரொம்பவே டாமினேட் பண்ணி ஈஸியா ஜெயிச்சுட்டு போறோம். அதனால அதை ரைவல்ரி மேட்ச் அப்படின்னு இனிமே சொல்லாதீங்க அப்படின்னு இந்திய அணியோடைய கேப்டன் சூரியகுமார் பொலேர்னு கன்னத்திலேயே அரைஞ்ச மாதிரி போட்டி முடிஞ்சதும் செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லியிருக்காப்புல. அதே மாதிரி தாங்க நடந்துச்சு இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டி. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான போட்டியில் பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 171 ரன்களை அடித்தாங்க. ஓரளவு நல்லா பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் இந்திய அணியினரின் சொதப்பலான ஃபீல்டிங்னால இந்த அளவுக்கு ரன்கள் வந்துச்சு. ரொம்ப ஈஸியாக கையிலே விழுந்த கேட்சை 4 கேட்சை மிஸ் பண்ணாங்க. அதில் அபிஷேக் சர்மா 2 கேட்சு, குல்தீப் யாதவ் 1 கேட்சு, சுப்மான் கில் 1 கேட்ச். இந்த மாதிரி 4 முக்கியமான கேட்சை கையில் விழுந்த கேட்சை மிஸ் பண்ணாங்க. இந்த கேட்செல்லாம் பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா ரன் 120 130 கன்ஃபார்மாக தாண்டி இருக்காது. இன்னொரு கருத்து சொல்கிறாங்க, இந்தியா வேணும்னே இந்த கேட்சை விட்டு இவங்க கொஞ்சம் ரன் அடிக்கட்டும், அப்போதான் போட்டி கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும், நம்ம பேட்டிங் கொஞ்சம் ஆட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை கிண்டலாக வேற ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதில் ஓப்பனிங் இறங்கின ஃபர்கான் செம்மையாக ஆடி 48 பாலுக்கு 58 ரன் அடிச்சாப்புல. கடைசியாக இறங்கின ஃபக்கீம் அதிரடியாக ஆடி 171 ரன்கள் அப்படிங்கிற ஒரு நல்ல ஸ்கோரை எடுத்தாங்க. இது T20 பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஸ்கோர் தான். சரிண்ணா, அடுத்து இந்தியா இறங்கினாங்க. ஓரளவு போட்டி டஃப்பாக இருக்கும், இது நல்ல ஸ்கோர் தான் அப்படின்னு ரசிகர்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நினைச்சதுக்கு மாறா அப்படியே ஆப்போசிட். ஓப்பனிங் இறங்கின அபிஷேக் சர்மாவும் சுப்மான் கில்லும் பொழந்து கட்டிட்டாங்க. சும்மா பாகிஸ்தானை போட்டு பந்தாடிட்டாங்கன்னு சொல்லலாம். யார் போட்டாலும் சரி, எவன் போட்டாலும் சரி, அடி நொறுக்கி தள்ளிட்டாங்க. இப்போ அந்த சாகித் அப்ரிடி ஃபஸ்ட்டு ஓவரில் பாலே அபிஷேக் சர்மா 6 அடித்து ஸ்டார்ட் பண்ணுவான் மனுஷன். அப்போவே தெரிஞ்சு போச்சு இவங்க ஒரு முடிவோட இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதிரடியாக ஆடி 8.5 ஓவருக்கு 2 பேரும் 105 ரன்கள் அடிச்சிட்டாங்க. இதில் 74 ரன்கள் 39 பாலுக்கு 74 ரன்களை குவிச்சாப்புல அபிஷேக் சர்மா. நம்ம சுப்மான் கில் 27 பாலுக்கு 47 ரன்கள் குவிச்சு ஆல்மோஸ்ட் இவங்க வெற்றிக்கு பக்கத்தில் கொண்டு நிப்பாட்டிட்டாங்கன்னு சொல்லலாம். ஓவருக்கு 10க்கு மேலே அடித்து கொண்டு வர்றாங்க. அப்படியே ஒன் சைடு மேட்ச் மாதிரியே தான் போச்சு. திடீர்னு இடையில ஒரு ட்விஸ்ட் ஆச்சு. ஒரு 2-3 விக்கெட் வரிசையாக விழுந்துச்சு. சுப்மான் கில், அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ் டக் அவுட் ஆனாப்புல. கடைசியில் திலக் வர்மாவும் நம்ம ஹர்திக் பாண்டியா 2 பேர் நின்று சிறப்பாக முடிச்சு கொடுத்தாங்க. அதுலேயும் கடைசியில் ஒரு 6 ஒரு 4 அடித்து திலக் வர்மா 30 ரன்கள் அடித்து நீட்டாக முடிச்சு கொடுத்தாப்புல. இதை தொடர்ந்து இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சூப்பர் 4ல் டாப் பொசிஷனில் இருக்கிறாங்க. இப்போ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பல சலசலப்புகள் நடந்துச்சுங்க. என்ன அப்படின்னா, கிரவுண்டுக்குள்ளேயே களத்தில் திறமையை காட்ட முடியாமல் ஒரு விரக்தியில் இருந்தாங்க பாகிஸ்தான் பிளேயர்கள் அப்படின்லாம் சொல்லலாம். ஏன்னா இந்த ஹாரிஸ் ரவுஃபு, சாகின் அஃப்ரிடிலாம் சுப்மான் கில்ட்டையும் நம்ம அபிஷேக் சர்மாட்டையும் வம்புழுக்கிறான்னா என்ன இப்போ ஓடுற பால் ஃபுல்லாக அடிக்கிறாங்க. அந்த விரக்தியை வெளிப்படுத்த முடியாமல் பேச்சுவார்த்தை மோதல்லாம் நடக்குது. அம்பையர் தலையிட்டு அதை முடிவுக்கு கொண்டு வர்றாப்புல. இப்போ சூப்பர் 4ல் ஃபஸ்ட்டு மேட்சை ஜெயிச்சதுனால இந்தியா டாப்பில் இருக்கிறாங்க. பாகிஸ்தானுக்கு இன்னும் ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் 2 மேட்ச் இருக்குது. 2ல் ஜெயிச்சா மட்டும்தான் ஃபைனலை பற்றி யோசிக்க முடியும். ஏற்கனவே பங்களாதேஷ்க்கு ஸ்ரீலங்காவுக்கு இடையான போட்டியில் பங்களாதேஷ் ஜெயிச்சு நிற்கிறான். அதனால் ஸ்ரீலங்காவுக்கும் கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை தான். ஸ்ரீலங்கா பாகிஸ்தானையும் ஜெயிக்கணும், இந்தியாவையும் ஜெயிக்கணும். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு டஃப் சிச்சுவேஷன் தான் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.